எல்லோருக்கும் தெரிந்த இடம்தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வள்ளிமலை. சரி, தெரிந்த இடம்ன்றதுனால தெரிஞ்ச விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோமானா இல்லை, அதையும் தாண்டி ஒரு சிறப்புமிக்க இடம் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் ஒரு 10:30 மணிக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த வள்ளிமலையினுடைய மலை மீது இருக்கக்கூடிய அந்த முருகனுக்கு இன்று நடைபெறக்கூடிய அந்த அபிஷேக விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் அங்கே போயிட்டு கலந்துக்கணும். ஸோ கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை எல்லாம் தாண்டி அந்த வள்ளிமலை முருகனுடைய தரிசனம் வேணுமென்றதுக்காக பொறுமையாக இருந்து அர்ச்சனையோடு போய் அவரை தரிசிக்கலாம் என்ற ஒரு ஆசையில் நான், என்னுடைய நண்பர்கள் மற்றும் என்னுடைய குழந்தை எல்லோரும் போய் அதை பார்க்கணுன்ற ஆசையில் போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்களும் போக ஆரம்பித்தோம். அந்த கூட்ட நெரிசலையும் தாண்டி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீடியோ எடுத்தோம். அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்து விட்டு தான் நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அது என்னன்றது கொஞ்சம் காத்திருங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்து விட்டு ஏறின வழி இல்லாமல் இறங்கக்கூடிய வழியில் ரொம்ப நாளாக நானும் பார்க்கணும்னு நினச்ச ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அந்த இடம் என்ன இடம் என்பதை நீங்கள் இந்த வீடியோனுடைய கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பார்க்கலாம். சரி, எல்லாத்தையும் தாண்டி போகும்போது அந்த இறங்கக்கூடிய வழியில் வந்துகிட்டே இருந்தோம். அப்போது அங்கே ஒரு போர்டு இருந்துச்சு. என்னென்னா சூரியன் படாத தண்ணீர் அப்படின்னு ஒரு போர்டு இருந்துச்சு. இப்போ தெரியுதுங்களா நம்ம எங்கே போகிறோன்னு. அதாவது சூரியன் பார்க்காத ஒரு இடம், அதாவது சூரியன் படாத, சூரிய வெளிச்சமே படாத தண்ணியை பார்க்கறதுக்காக தான் இந்த வழியில் போகிறோம். சரி கெட்டதான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியாக வள்ளிமலை திருவிழாவின் போது கூட நான் போனேன். ஆனால் என்னால் பார்க்க முடியல, கூட்டமாக இருந்தது. ஆனால் இந்த முறை என்ன நினச்சேன், எப்படியும் போயிட்டு வந்துடலாம் என்ற ஆசையில் நான் போனேன். போகும்போது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தேன். என்னன்னு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்க முடிஞ்சுது. என்ன காரணம்னா ரொம்ப ஈஸியாகலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா வெறும் பாறைங்கள் இடுக்கில் தான் போக வேண்டியதாக இருக்குது. இதை பாருங்கள், ஜனங்க போயிட்டுருக்காங்க. எங்களை பின்னாடியும் கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க, முன்னாடி கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பார்க்கறதுக்கு தான் மக்கள் போயிட்டுருக்காங்க. நாங்கள் மட்டும் போலங்க, விலங்குகளோடு போயிட்டுருக்கு பாருங்கள். அது பாருங்கள், முன்னாடி போயிட்டுருக்கு பாருங்கள். அதுக்கும் ஆர்வம் போல் இருக்குது அந்த சூரியன் படாத தண்ணீரை பார்க்குறதுக்கு. இப்படி எல்லோரும் அந்த இடத்தை நோக்கி தான் போயிட்டு இருந்தோம். நாங்களும் சீக்கிரம் வந்துடும் நினச்சேன், ஆனால் வர மாதிரியே தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் போனதே இல்லை. இந்த முறை தான் போகணும்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் முதல்ல நாங்கள் போன விஷயம் அந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு கலந்து கொள்ளணும்னு தான். அதையும் கலந்து கொண்டு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருந்தது. என்ன தான் இருக்கும் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பொறுமையாக போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் கஷ்டமாக தான், என் பையனால் நடக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப பாறைங்கள்லாம் இருக்குது, கல்லுங்கள்லாம் இருக்குப்பான்னா. சரி பரவாயில்ல நீ போடா, முருகனை நினச்சிட்டு போ, உனக்கு எந்த கஷ்டம் வராதுன்னு சொன்ன உடனே அவனும் நடக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் சந்தோஷமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் நாங்கள் ஒன்றும் பார்க்கவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் தொலைவாக தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தால் ஒரு 20 நிமிஷம், கொஞ்சம் வயது குறைவாக இருந்து கொஞ்சம் யங்ஸ்டராக இருந்ததுன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் நீங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா போய் பார்த்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய தொலைவெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணனா, இன்னும் யார் நம்ம அங்கே போகிறது, நேராகவே போயிடலாம் அப்படின்னு இறங்கி போயிடுவாங்க. இறங்கி போகாமல் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்தினுடைய சில சிறப்புகளை நம்ம கேள்விப்பட்டதான். அந்த இடத்த நம்ம போய் பார்க்கணும். அதாவது வள்ளிமலை கோவில்னு சொன்னாலே வள்ளி இருந்த இடம், வள்ளி பிறந்த இடம், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட ஒரு குகை கோவில் தான் வள்ளிமலையினுடைய மலை மீது இருக்கக்கூடிய முருகன் கோவில். இப்படியெல்லாம் நிறைய வரலாற்று நிகழ்வுகளை நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, முருகனுக்கு விக்கல் வந்தபோது இந்த தண்ணியை எடுத்து கொடுத்து தான் அந்த விக்கல் நின்னதாக சொல்லப்பட்டிருக்க ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்களும் அதை தேடி போயிட்டுருக்கோம். இது முன்னாடி போகிறோம் என் பையன்தான் ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கான். நீ வானடா நான் தூக்கிறேன்னா வேணாம், நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு எல்லாருக்கூடும் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப அட்வென்ச்சராக நான் தெரியல, த்ரில்லிங்காக அப்படி இருக்குது. அவனும் போக ஆரம்பிச்சிட்டான். நானும் பின்னாடியே கொஞ்சம் பாதுகாப்பாக அவனை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். நான் கேட்டேன் அவனை, எங்கடா போகிறேன்னு சொல்லுன்னா எனக்கு தெரியல, ஆனால் சன் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஒரு இடம் பாருங்கள்,
நடந்து போகிற இடம் ரொம்ப எளிமையெல்லாம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக போகிறது நம்மளுக்கு நல்லது. ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் நாங்களும் பொறுமையாக போக ஆரம்பித்தோம். சரி, ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சேன். ஏற்கனவே ஒரு முறை வள்ளிமலை வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் இந்த இடத்த என்னால் எடுக்க முடியல. சரி, இந்த முறை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த சூரியன் படாத தண்ணீர்னு சொல்கிறாங்க, அது எப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடங்கள் எல்லாமே அந்த இடத்திற்கு போவதற்கான வழி தான். அந்த வழியை தாண்டி தான் நீங்கள் போய் அந்த அந்த அற்புதத்தை பார்க்க முடியும், அல்லது அந்த அந்த தண்ணீரை நீங்கள் பார்க்கலாம். மேலும் சில நேரங்களில் குடிக்கவும் கொடுக்குறாங்க, அதுவும் நல்ல விஷயந்தான். என்னன்னா சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமோ அல்லது ஒரு கடகால் போகிறதா இருந்தால் அந்த தண்ணி எடுத்தும் போய் அபிஷேகம் செய்து அந்த வீட்டில் வைப்பது ஒரு ஐதீகம். இப்படி ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்கதாகவும் பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக தான் இந்த இடம் இருக்கிறதுன்னு சொன்னதுனால நாங்களும் ரொம்ப ஆர்வமாக போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கூட நாங்கள் போயிட்டே தான் இருக்கோம், இன்னும் வரல. இந்த இடம் வந்துச்சுனாலே கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். என்னென்னா ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துரும். சரி, இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி போனீங்கன்னா இன்னும் தொலைவு போகணும் அப்படின்னு நீங்கள் போகும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அங்கே ஒயிட்டில் ஏரோ மார்க்கோ அல்லது ரெட்டில் ஒரு ஏரோ மார்க்கோ போட்டிருப்பான். அந்த அம்புக்குறியை பிடிச்சிட்டே போனீங்கன்னா சீக்கிரமாக யாருக்கிட்டையும் கேட்காம நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஆளுங்க மனசுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு, முருகன் கண்டிப்பாக நமக்கு செய்வார நம்பிக்கையில் வீடு கட்டுறதுக்கான ஒரு அடித்தளத்தை இந்த பாறையினுடைய இடுக்குகளை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இது பாருங்கள், நான் சொல்ல ஏரோ மார்க்கு ரெட் கலர் இருக்குது பாருங்கள். இதை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சூரியன் படாத தண்ணீரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை நோக்கி தான் நாங்களும் போயிட்டே இருந்தோம். எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே இன்னும் ரொம்ப தொலைவு இருக்கும் போல் இருக்கே, என்ன ரொம்ப தொலைவு மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் போயிடலாம். என்ன கொஞ்சம் பொறுமையாக போகணும், பாறைங்கள்லாம் இருக்கும், கொஞ்சம் ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா வழுவழுப்பு தன்மையோடு தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போனீங்கன்னா சீக்கிரமாக போய் அதை பார்த்துடலாம். சரி, இதெல்லாம் பார்க்கலான்ற ஆர்வத்தில் தான் நடந்து போயிட்டு இருந்தோம். உடனே ஒரு ஏரோ மார்க் இருந்துச்சு. சரி, அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சிட்டு இந்த ஆலமரத்தினுடைய சந்தின் வழியாக செல்ல ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் இன்னும் அந்த இடத்துக்கே போயிட்டே தான் இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், இந்த படிக்கட்டு ஏறினீங்கன்னா நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். அந்த சூரியன் படாத தண்ணீரை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அந்த முக்கியமான விஷயம் அப்படின்னா, இங்கே திருப்புகழ் பாடிய அவருடைய ஒரு ஆசிரமம், திருப்புகழ் ஆசிரமம்னு ஒன்று இங்கே இருக்கும். அது பார்க்குறது ஒரு நல்ல விஷயம். அவருடைய சமாதி இங்கே தான் இருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் அந்த திருப்புகழ் ஆசிரமத்தை சுற்றி எல்லாம் பார்த்துட்டு பொங்கி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மனை தரிசனம் செய்து விட்டு, இது எல்லாமே வள்ளியோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அந்த அம்மா இருக்கும்போது கூடவே இருந்து பிரார்த்தனை செய்தவர்கள் தான். அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய முக்கியமான பகுதி தான். இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அந்த முக்கியமான சூரியன் படாத தண்ணீரை நோக்கி நீங்கள் போனாலும் அதுக்கு முன்னாடியே இருக்கிற இந்த திருப்புகழ் ஆசிரமத்தை கொஞ்சம் ஆர்வமாக நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து சத்தங்கத்தம் போடாமல் அந்த திருப்புகழ் ஆசிரமத்தை சுற்றி பார்க்கலாம். நிறைய பலகைகளில் விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, அந்த திருப்புகழ் ஆசிரமத்தை உருவாக்கி அங்கேயே தன் பணியை செய்த அவருடைய சமாதியை நோக்கி தான் நீங்கள் போகணும். இதை பாருங்களேன், போகும்போது இந்த நம்ம இன்னொரு பகவான், அதாவது ஆஞ்சநேயர் தரிசனத்தை பார்த்துட்டு நீங்கள் உள்ள இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த திருப்புகழ் பாடிய அந்த சித்தருடைய சிலை அல்லது அவருடைய சமாதி இந்த இடத்துல இருக்கும். இந்த குகைக்கு நீங்கள் கொஞ்சம் இறங்கி தான் போகணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமான பாதைகள் தான், கொஞ்சம் வளைஞ்சே போகிறது நல்லது. கொஞ்சம் இருட்டாக இருக்கும், உள்ளே போகும்போது வெளிச்சம் இருக்கும். பட் நீங்கள் அது உள்ளே போகக்கூடிய பாதைகள் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வளைஞ்சு போகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா கொஞ்சம் இடிக்கும் தலை அந்தளவுக்கு. ஏன்னா இது மொத்தமே குகை தானேங்களா. ஸோ இந்த குகையில் நீங்கள் கொஞ்சம் சூதனமாக போகிறது ரொம்ப நல்லது. இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் அங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிலைகளும் இங்கே இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள் இங்கே தியானம் செய்து விட்டு போவது வழக்கம். இது உள்ளே போகிறதுக்கு எந்த தடையும் இல்லை. பொதுவாக சில நேரங்களில் பூட்டி இருப்பாங்க. பட் ஜென்ரலாக
திறந்து தான் இருந்தது நாங்கள் போகும்போது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாத்தையும் பார்த்துவிட்டு அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து வள்ளிமலை முருகன் கோவிலுடைய இன்னொரு தனி சிறப்பு இந்த திருப்புகழ் சமாதி தான் அப்படின்றது தான். ஸோ இந்த சமாதியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மனசில் நிம்மதி கிடைக்கும். ஸோ தயவுசெய்து நீங்கள் வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு மலையேற்றத்துக்கு போனீங்கன்னா மலையேற்றத்தினுடைய ஏறும் வழியில் இல்லாமல் இறங்கும் வழியில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தது. நிறைய முனிவர்கள் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் செய்து விட்டு இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சூரியன் படாத தண்ணீரை நோக்கி போக வேணும்னா அந்த ஆசிரமத்தினுடைய மேலே ஒரு மலை இருக்குங்க. அதாவது அந்த பாறையை நோக்கி நீங்கள் போகணும். அந்த பாறையை நோக்கி போனீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. எப்படியாவது சூரியன் படாத தண்ணீரை குடிச்சிடலாம் அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன்லாம் கொடுத்து அந்த தண்ணியெல்லாம் மொண்டு குடிக்கிறாங்க. ஸோ நானும் ஒரு மீன் குடித்து பார்த்தேன். சில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் சூரியன் படலைன்றதுக்காக ரொம்ப சில்லுன்னு தான் இருந்துச்சு. இது வந்து வரலாற்று நிகழ்வை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு திணை மாவு கொடுக்கும்போது விக்கல் வந்ததாகவும் அந்த விக்கலை வந்து அடைப்பதற்காகவும் நிற்க வைக்கிறதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா இந்த சூரியன் படாத தண்ணீரை குடித்த உடனே அவருக்கு வந்து அந்த விக்கல் நின்று விட்டது என்று வரலாறு சொல்லுது. ஸோ அந்த ஒரு நிகழ்வுக்காகவும் இந்த இடத்தை போய் பார்க்க ஆரம்பித்தோம். அதை சுற்றி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வேளை நீங்கள் வள்ளிமலைக்கு போகிறீங்க, கீழ் அடிவாரத்துலேயும் சாமி கும்பிட்றீங்க, மேலே மலை மீதும் போகிறீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள். இது ஒரு அற்புதமான இடம். ஏன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு இடத்த நாம் தான் போய் பார்க்கணும்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே தான் பார்க்கலாம், பட் நாமளும் போய் பார்க்கணுங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க இடம் தான் இந்த சூரியன் படாத தண்ணீர். இதற்கான நிறைய வரலாற்று நிகழ்வுகள் இல்லை, ஆனால் ஒரு சில குறிப்புகள் மட்டும்தான் இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாறையும் ஒரு பிரசித்தி மிக்க பாறை. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.